வெல்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பெனி ஸ்டாக்ஸ் ஏன் பெருமளவில் தோல்வி அடைகின்றன. சோ எங்க எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ண தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இப்போ லெட்ஸ் ஜம்ப் இன். பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேருக்கு ஒரு அலாதியான ஆர்வம் வந்துடும். கண்டிப்பா, ஏன்னா ரொம்ப கம்மி விலையில லட்சக்கணக்கான ஷேர்ஸ் வாங்கிடலாம் இல்லையா? ஆமா, அது கொஞ்சம் ஏறினா கூட பெரிய ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். ஆனா ரியாலிட்டியில இது ஏன் பெருமளவுல ஒரு ஃபைனான்சியல் டிசாஸ்டரா முடியுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த டீப் டைவ்ல நம்ம ஆழமா பேச போறோம். ரைட். இந்த டீப் டைவோட முக்கிய நோக்கமே பென்னி ஸ்டாக்ஸ்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பணம் எப்படி காணாம போகுது அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் ரியாலிட்டியை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறது தான். அப்சல்யூட்லி. மார்க்கெட்ல நடக்கிற மேனிபுலேஷன் உத்திகள் எப்படி சாதாரணமாக முதலீடு செய்யறவங்கள ஒரு லூப்ல சிக்க வைக்குது அப்படிங்கறத நாம டீடைலா பிரேக் டவுன் பண்ண போறோம். சோ முதல்ல பெனி ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணிடலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கோட விலை 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய்க்கும் கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அது பென்னி ஸ்டாக். அண்ட் தினமும் நடக்கிற ட்ரேடிங் வால்யூமும் பெரிய அளவுல இருக்காது. ஆமா, வால்யூமும் ரொம்ப கம்மி. சோ இத நாம பிராட்லி பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்வோம். இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி இருக்கு. 5 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே 10,000 ஷேர்ஸ் வாங்கினா கூட 50,000 ரூபாய் தான் ஆகுது. நாளைக்கு இது 50 ரூபாய் ஆனா நாம கோடீஸ்வரன் அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டி விட்டு வலையில விழ வைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த தூண்டில் எப்படி பிராக்டிஸ்ல வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இத ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்ப் அண்ட் டம்ப். ஆமா, விலைய செயற்கையாக ஏற்றி பின் தலையில் கட்டிவிட்டு தப்பிப்பது. இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு புரிய வைக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ XYZ கேபிள்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அதோட ஷேர் பிரைஸ் வெறும் 4 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யாருமே அந்த ஸ்டாக்கை பெருசா கண்டுக்கல. ஓகே, டெட் ஸ்டாக் மாதிரி. கரெக்ட். இப்போ ஒரு ஆபரேட்டர், அதாவது மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ற ஒரு நபர் சத்தமே இல்லாம பல மாசங்களா சிறுக 4 ரூபாய்க்கு ஒரு 50 லட்சம் ஷேர்ஸை வாங்குறார். வெயிட், 50 லட்சம் ஷேர்ஸா? ஆமா, அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடி ரூபாய். ஓகே, 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா டிமாண்ட் இல்லாத ஒரு ஸ்டாக்க அவர் மட்டும் வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த தூண்டில் எப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தேடி போகுது? அங்கதான் அவங்களோட மாஸ்டர் பிளான் ஆரம்பிக்குது. ஆபரேட்டர் தன் கைவசம் 50 லட்சம் ஷேர்ஸ் வச்சுக்கிட்டு திடீர்னு சோஷியல் மீடியா குரூப்ஸ், டெலிகிராம் சேனல்ஸ், SMS பிளாஸ்ட்ஸ் அண்ட் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணுவார். ஓ வாவ், ஆர்கெஸ்ட்ரேட்டடா பண்றது. ஆமா, மெசேஜ் எப்படி வரும்னா, XYZ கேபிள்ஸ் கம்பெனிக்கு 500 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, இதோட டார்கெட் பிரைஸ் 100 ரூபாய், சீக்கிரமா வாங்குங்க அப்படின்னு ஃபார்வர்ட் ஆகும். And people fall for that. கண்டிப்பா. இத பாக்குற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஐயோ நம்ம இந்த மல்டி பேக்கர் வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிற அந்த ஃபோமோல அந்த ஸ்டாக்கை வாங்க குவிவாங்க. சோ பையிங் பிரஷர் அதிகமாகுது. எக்ஸாக்ட்லி. சடனா டிமாண்ட் அதிகமான உடனே அந்த 4 ரூபாய் ஸ்டாக் சரசரன்னு 40 ரூபாய்க்கு போய் நிக்கும். வெயிட், 4 ரூபாயில இருந்து 40 ரூபாய், அதாவது 10 டைம்ஸ் இன்க்ரீஸ். ஆனா எந்த ஒரு ஆக்சுவல் அண்டர்லையிங் பிசினஸ் அப்டேட்டும் இல்லாமலேயே பிரைஸ் ஏறுமா? அதுதான் மொமெண்டம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் முந்தியடிச்சு வாங்கும்போது பிரைஸ் ஆர்டிஃபிஷியலா பம்ப் ஆகுது. அந்த 40 ரூபாய்க்கு ஸ்டாக் பிரைஸ் போன உடனே அந்த ஆபரேட்டர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? வித்துருவாரா? கரெக்ட். அவர் 4 ரூபாய்க்கு வாங்கின தன்னோட மொத்த 50 லட்சம் ஷேர்ஸையும் அந்த பீக் பிரைஸ்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தலையில கட்டிட்டு மொத்தமா வித்துட்டு வெளியே வந்துருவாரு. That is crazy. அவர் வித்த மொத்த வேல்யூ 20 crores. அவருடைய கிளியர் ப்ராஃபிட் மட்டுமே 18 crores. ஆபரேட்டர் தன்னோட ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 40 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வாங்கின ரீட்டைல் இன்வெஸ்டர் நிலைமை என்ன ஆகும்? அதுதான் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ட்ராஜடி. ஆபரேட்டர் தன்னோட பல்க் ஷேர்ஸை மொத்தமா வித்தோடனே அந்த ஸ்டாக்கை வாங்க மார்க்கெட்ல ஆள் இருக்க மாட்டாங்க. பையிங் டிமாண்ட் 0 ஆயிடும். ஆமா, ஸ்டாக் பிரைஸ் அப்படியே அதலபாதாளத்துக்கு கிராஷ் ஆகி மறுபடியும் 3 ரூபா அல்லது 2 ரூபாய்க்கு வந்துடும். 40 ரூபாய்க்கு வாங்கின ரீட்டைல் இன்வெஸ்டர் தன்னோட கேபிட்டல்ல 90% மேல இழந்து நிப்பார். இது நிஜமாவே நடக்கிற விஷயமா? இது ஏதோ தியரி கிடையாது. நிஜத்துல சத்னா பிராட்காஸ்ட் அண்ட் ஷார்ப்லைன் பிராட்காஸ்ட் கம்பெனிகள்ல எக்ஸாக்ட்லி இதுதான் நடந்துச்சு. ஓ, அந்த அதானி டேக் ஓவர் ஃபேக் நியூஸ் வந்துச்சே, அதுவா? அதேதான். ஆபரேட்டர் சில யூடியூப் சேனல்ஸ் ஹையர் பண்ணி அதானி குரூப் இந்த கம்பெனிகளை டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு ஃபேக் வீடியோஸை பரப்ப விட்டாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பல கோடிகளை உள்ள போட்டாங்க. ஓ மேன். ஸ்டாக் பிரைஸ் சில வாரங்கள்ல thousands of percentage ஏறிச்சு, அப்புறம் 90% கிராஷ் ஆயிடுச்சு. ஆபரேட்டர்ஸ் கோடிக்கணக்கில் லாபம் பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆசைப்பட்டு உள்ள போறோம், ஆபரேட்டர் விரிக்கிற வலையில சிக்கிக்கிறோம். ஆனா எனக்கு இங்க ஒரு லாஜிக்கல் கேள்வி வருது. கேளுங்க. இப்போ ஸ்டாக் விலை குறைய ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம்.
ரூபாயிலிருந்து 35, 30ன்னு இறங்கும் போதே நாமே நம்ம அக்கவுண்ட்ல செல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வெளியே வந்து விடலாமே. அது ஏன் சாத்தியம் இல்ல? நாங்க ஏன் நஷ்டம் முழுசா ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நீங்க கேக்குறது ரொம்ப வேலிடான பாயிண்ட். வலையில சிக்கின பிறகும் அதுல இருந்து ஏன் நினைச்ச நேரத்துல வெளியே வர முடியறதில்ல அப்படிங்கிறதுக்கு 2 கோர் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன? முதலாவது விஷயம், நோ ரியல் பிசினஸ். பெரும்பாலான பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே வெறும் ஷெல் கம்பெனிஸ். அதாவது பேப்பர்ல மட்டும்தான் கம்பெனி இருக்கும், உண்மையான ப்ராடக்ட்ஸ் இருக்காது. ரியல் ரெவென்யூ இருக்காது. ஆமா, ஃபேக் அக்கவுண்டிங் புக்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, ஆனா நிஃப்டி 50ல இருக்கிற டாப் கம்பெனிகள், உதாரணத்துக்கு ஒரு ப்ளூ சிப் டெக் கம்பெனி கூட சில நேரம் 20-30% கிராஷ் ஆகுதே. அதுலயும் நஷ்டம் வரும் தானே. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கு. நிஃப்டி 50 கம்பெனிகள் ஏதோ ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ரீசன்னால கிராஷ் ஆனாலும் அது திரும்ப ரிகவர் ஆகிறதுக்கான மேத்தமேட்டிக்கல் ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னா அவங்களுக்கு அண்டர்லைங் பிசினஸ் இருக்கு, ரைட்? எக்ஸாக்ட்லி. அந்த கம்பெனிகளுக்கு பின்னாடி ஒரு உண்மையான பிசினஸ் இருக்கு, கன்சிஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ இருக்கு, பிசிக்கல் அசெட்ஸ் இருக்கு, அவங்க குவார்ட்டர்லி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனா இந்த பெனி ஸ்டாக்ஸ்ல பிரைஸ் ரிகவர் ஆகிறதுக்கு எந்த ஒரு அண்டர்லைங் வேல்யூவும் கிடையாது. சோ ஆபரேட்டர் வெளியே போன பிறகு விலை ஒரு தடவை விழுந்தா திரும்ப எழவே எழாது. கரெக்ட். I see. So underlying business-ஏ இல்லாததால intrinsic value 0. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இப்போது போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் வழங்குறோம். இது ரொம்பவே தேவையான ஒரு சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். உண்மைதான். இதில் உங்களின் போர்ட்ஃபோலியோக்கு டீடைல்ட் அனாலிசிஸுடன் ஒரு ரிப்போர்ட் ஃபைலும் கிடைக்கும். உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன், growth, ரிஸ்க் எல்லாவற்றையும் நாங்களே அனலைஸ் செய்து கொடுப்போம். சூப்பர். விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் செய்யவும். சரி, ஆனா நான் கேட்ட அந்த லிக்விடிட்டி கேள்வி, விக்கணும்னு நினைச்சா ஏன் விக்க முடியல? அதுதான் அந்த 2வது இஷ்யூ, ஜீரோ லிக்விடிட்டி அண்ட் லோவர் சர்க்யூட் ட்ராப்ஸ். நீங்க உங்க ட்ரேடிங் ஆப்ல செல் பட்டனை பிரஸ் பண்ணலாம். ஆனா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும்னா மார்க்கெட்ல யாராவது ஒருத்தர் அதை பை பண்ணணும் இல்லையா? ஆமா, பை பண்ண ஆள் வேணும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் பண்ற ஒரு ஆக்ஷன் மாதிரி. ஆபரேட்டர்ஸ் வித்துட்டு போன பிறகு அந்த ஸ்டாக்கை வாங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஆப்ல இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ABC டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு பெனி ஸ்டாக்கை நீங்க 8 ரூபாய்க்கு வாங்குறீங்க. மொத்தம் 10,000 ஷேர்ஸ் வாங்கிருக்கீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 80,000 ரூபாய். ஓகே, 80,000 இன்வெஸ்டட். நீங்க வாங்கின அடுத்த நாள்ல இருந்தே அந்த ஸ்டாக் தினமும் 5% லோவர் சர்க்யூட் அடிக்கும். லோவர் சர்க்யூட் அப்படின்னா? ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கோட விலை ஒரே நாள்ல ரொம்ப அதிகமா ஏறிடக்கூடாது அல்லது ரொம்ப அதிகமா இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்சேஞ்சில் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதுதான் சர்க்யூட் லிமிட்ஸ். ஓஹோ, ப்ரொடெக்ஷனுக்காக வச்சிருக்கிறது. ஆமா, லோவர் சர்க்யூட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டர் புக்ல வெறும் செல்லர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, பையர்ஸ் ஜீரோ. நீங்க காலையில 9:15க்கு மார்க்கெட் ஓபன் ஆன உடனே செல் ஆர்டர் போட்டாலும் அது பெண்டிங்லே இருக்கும், ஏன்னா வாங்க ஆள் இல்ல. தினமும் 5% விலை குறையும். உங்க 80,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா 40,000 ரூபாய், 20,000 ரூபாய், கடைசியா 8,000 ரூபாய் ஆக குறையும் வரை நீங்க ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களால வெளியவே வர முடியாது. அப்போ கண்ணு முன்னாடியே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கரையறத பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கணும். தட் இஸ் ப்ரூட்டல். இட் இஸ். ஆனா நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கால்குலேஷன் தோணுது. ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னா அது 90% டிராப். ஆமா. ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல திரும்ப ஒரு 90% ஏறினா நம்ம பணம் கிடைச்சிடும் அப்படின்னு. அதுதான் மிகப்பெரிய மேத்தமேட்டிக்கல் இல்யூஷன். ஒரு ஸ்டாக் 100 ரூபாயிலிருந்து 90% விழுந்து 10 ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னா அது திரும்ப உங்க ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன 100 ரூபாய்க்கு போகணும்னா அது வெறும் 90% ஏறினா பத்தாது. வெயிட், அப்புறம் எவ்வளோ ஏறணும்? 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு போகணும்னா அது 900% வளரணும். 900%? வாவ். ஆமா, எந்த ஒரு ரியல் பிசினஸும் இல்லாத கம்பெனி எப்படி 900% ரிட்டர்ன் கொடுக்கும்? இது பிராக்டிகலி இம்பாசிபிள். வாவ், தட் கம்ப்ளீட்லி ஃபிளிப்ஸ் தி பெர்ஸ்பெக்டிவ். 90% லாஸை ரெக்கவர் பண்ண 900% கெயின் தேவைப்படும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. சரி, வெளியே வர முடியாத இந்த லிக்விடிட்டி ட்ராப்ல நாம இருக்கோம். அந்த நேரத்துல கம்பெனிக்கு உள்ள என்ன நடக்குது? அது ஒரு பெரிய கதை. விலை எப்படி இவ்ளோ சீக்கிரம் ஜீரோவை நோக்கி போகுது? யார் அந்த விலையை ஃபோர்ஸ் பண்ணி கீழே தள்ளுறது? இங்கதான் ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. இதுதான் விலையை முழுமையா காலி பண்ற ஒரு ட்ரிகர். ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனியோட 60-80% ஷேர்ஸை அவங்களே வச்சிருப்பாங்க. ஓகே. ஆனா அவங்களுக்கு பர்சனலா பணம் தேவைப்படும் போது அந்த ஷேர்ஸை NBFCகளுக்கு, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கிட்ட கொலாட்ரலா அடமானமா வச்சு கோடிக்கணக்கில் லோன் வாங்குவாங்க. இது வீட அடமானம் வச்சு லோன் வாங்குற மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. வெயிட், அவங்க எந்த கம்பெனி ஷேர்ஸை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு விற்க ட்ரை பண்றாங்களோ அதே ஷேர்ஸை அடமானம் வச்சு லோன் வாங்குவாங்களா? ஆமாம். இப்போ ஆபரேட்டரோட டம்ப்னால மார்க்கெட்ல ஸ்டாக் விலை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். ரைட். இவன் 100 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸை அடமானம் வச்சு 50 ரூபாய் லோன் வாங்கியிருக்கான். இப்போ ஷேர்ஸ் மதிப்பு 40 ரூபாய்க்கு குறைஞ்சிடுச்சே அப்படின்னு யோசிப்பாங்க. ரிஸ்க் அதிகமாகுது அவங்களுக்கு. கரெக்ட். உடனே ப்ரொமோட்டருக்கு கால் பண்ணி உங்க கொலாட்ரல் வேல்யூ குறைஞ்சிடுச்சு, உடனடியா எக்ஸ்ட்ரா கேஷ் கட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதான் சிம்பிள் இங்கிலீஷ்ல மார்ஜின் கால். ஓஹோ, ப்ரொமோட்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் கட்ட பணம் இல்லைன்னா என்ன ஆகும்?
என்பிஎஃப்சி சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ப்ரொமோட்டர் பணத்தை கட்ட தவறும் பட்சத்துல என்பிஎஃப்சி தங்களோட பணத்தை ரிகவர் பண்ண அடமானத்துல இருக்கிற அந்த லட்சக்கணக்கான ஷேர்ஸை ஓபன் மார்க்கெட்ல அவங்களே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை ஃபோர்ஸ் செல்லிங் அப்படின்னு சொல்வோம். அப்போ மார்க்கெட்ல ஏற்கனவே பையிங் டிமாண்ட் இல்ல, இதுல என்பிஎஃப்சி வேற கோடிக்கணக்கான ஷேர்ஸை மொத்தமா சப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்? அது ஒரு டெத் ஸ்பைரல் மாதிரி மாறும். என்பிஎஃப்சி ஷேர்ஸ் விற்கும்போது விலை இன்னும் குறையும். விலை குறையும் போது திரும்பவும் மார்ஜின் கால் வரும். ப்ரொமோட்டரால கட்ட முடியாது. என்பிஎஃப்சி மறுபடியும் மிச்சம் இருக்கிற ஷேர்ஸை விற்கும், மறுபடியும் விலை குறையும். இந்த தொடர் சைக்கிள்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கேபிட்டல் ஒட்டுமொத்தமா வைப் அவுட் ஆயிடும். சோ விலைய கீழே தள்ளுறதே வேற யாரும் இல்ல, லோன் கொடுத்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, ரியாலிட்டி அதுதான். ஒரு நிமிஷம் இருங்க, மார்க்கெட்ல இவ்ளோ வெளிப்படையா மேனிபுலேஷனும் பம்ப் அண்ட் டம்பும் நடக்கும்போது ரெகுலேஷன் எதுவுமே இல்லையா? செபி இதுல தலையிட மாட்டாங்களா? சட்டத்துல என்னதான் ஓட்ட இருக்கு? செபி ஆக்ஷன் எடுக்காமலாம் இல்ல. செபி தொடர்ந்து இந்த மாதிரி மேனிபுலேஷன் விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டே வராங்க. டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ் வச்சு ட்ராக் பண்றாங்க. ஓகே, 2023-24 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் பிரைஸ் மேனிபுலேஷன் செய்த 250க்கும் மேற்பட்ட பெனி ஸ்டாக்ஸை செபி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆபரேட்டர்ஸ் மேல பெனால்டிஸ் போட்டிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? தப்பு செஞ்ச கம்பெனியை பிளாக் பண்றது நல்ல விஷயம் தானே? அங்கதான் ரெகுலேட்டரி ஆக்ஷனோட ஒரு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸ் இருக்கு. கம்பெனியை சஸ்பெண்ட் பண்ணாலோ அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து டீலிஸ்ட் பண்ணாலோ ஆபரேட்டருக்கு பெரிய பாதிப்பு இல்ல. ஏன்னா அவன் முன்னாடியே ப்ராஃபிட்டை ஏட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். எக்ஸாக்ட்லி. ஆனா மாட்டிக்கிட்டது யாரு? உள்ள ஷேர்ஸ் வச்சிருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். கம்பெனி டீலிஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால எக்ஸ்சேஞ்ச் மூலியமா அந்த ஷேர்ஸை விற்கவோ வாங்கவோ முடியாது. முதலீட்டாளர்களோட பணம் பல வருடங்களுக்கு லாக் ஆகிவிடும். அப்போ அந்த ஷேர்ஸை வச்சுட்டு அவங்க என்ன பண்றது? அதுக்கு எந்த வேல்யூமே இல்லையா? அன்அஃபிஷியல் மார்க்கெட், அதாவது அன்லிஸ்டட் ஸ்பேஸ்ல விற்க ட்ரை பண்ணலாம். ஆனா எக்ஸ்சேஞ்ச்லயே வாங்க ஆள் இல்லாத அந்த குப்பை ஷேர்ஸை வெளியில யார் வாங்குவா? யாருமே வாங்க மாட்டாங்க. அதனால பிராக்டிகலி அதோட வேல்யூ 0 ஆக மாறிடும். ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு ஹெவி டோஸ் ஆஃப் ரியாலிட்டி. ஷெல் கம்பெனில ரியல் பிசினஸ் கிடையாது, லோவர் சர்க்கிட்ல லிக்விடிட்டி கிடையாது, ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் பிளெட்ஜ் பண்ணி மார்ஜின் கால்னால டெத் ஸ்பைரல் ஆகுது, கடைசியில செபி வந்து சஸ்பெண்ட் பண்ணி லிக்விடிட்டி டோட்டலா டீலிஸ்ட் ஆகுது. எல்லாம் ஒன்னு சேர்ந்தா டிசாஸ்டர் தான். இவ்ளோ கிளியரான ஆபத்துகள் இருக்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி திரும்ப திரும்ப இதுல போய் விழுறாங்க? நீங்க ஒரு நல்ல டாப் டியர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு நிறைய அனலிஸ்ட் கவரேஜ் இருக்கும், குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் கால்ஸ் நடக்கும், ஆடிட்டட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க பேலன்ஸ் ஷீட்டை படிச்சு பார்க்கலாம். ஆனா பெனி ஸ்டாக்ஸ்க்கு இது எதுவுமே கிடையாது. எந்த அனலிஸ்டும் இதை கவர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரே டீடைல்ஸ் ஆபரேட்டர் கட்டுப்படுத்துற சோஷியல் மீடியா ஃபார்வர்ட்ஸ் அல்லது எஸ்எம்எஸ் மட்டும்தான். சோ எந்த ஒரு ரிலையபிள் டேட்டாவும் இல்லாம கண்ணை கட்டிக்கிட்டு ஃபிளைட் ஓட்டுற மாதிரி தான் இது. எக்ஸாக்ட்லி. இது ஃபாலிங் நைஃப் அனாலஜி மாதிரி இருக்கு. அதாவது விழுகின்ற கத்திய பிடிப்பதற்கு சமம். ஆனா மார்க்கெட் மொமெண்டம்ல ஃபாலிங் நைஃப் அப்படிங்கிறது சும்மா விலை குறைதுன்னு வாங்குறது கிடையாது. அந்த டவுன்வர்ட் மொமெண்டம் உங்க கேபிட்டலையே வெட்டி வீழ்த்திடும். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக் 70% நஷ்டம் அடைந்த பிறகு கூட முதலீட்டாளர்கள் அதை விற்காம இதுக்கு மேல விலை குறையாது, திரும்ப ஏறிடும் என்று நினைப்பது ஏன்? ஏன் அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? இது இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜில சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயின் எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னா, ஒரு 40 ரூபா ஸ்டாக் 10 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா, அடடா 75% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதே, இது ரொம்ப சீப், இதுக்கு மேல இது கீழே போகாது அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை உருவாக்கும். ஆனா ட்ரூத் என்னன்னா, 10 ரூபாயில இருக்கிற ஸ்டாக் 2 ரூபாய்க்கு போகலாம், 50 ரூபாய்க்கு போகலாம், கடைசியில 0 ஆகி டீலிஸ்ட் கூட ஆகலாம். பெர்சன்டேஜ் டேர்ம்ல பார்த்தா 40 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்கு போறதும் நஷ்டம் தான், 10 ரூபாயில இருந்து 0க்கு போறதும் 100% லாஸ் தான். ஓ மேன், தட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ். ஆப்சல்யூட் நம்பர்ஸை பார்த்து ஏமாந்துடுறாங்க. பட் பீப்புள் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர், ரைட்? விலை குறையும் போது தங்களோட ஒரிஜினல் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாங்குவாங்கல்ல? ஆமா, அதுதான் ஆவரேஜிங் டவுன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் சூசைட். ஒரு ரியல் கேஷ் ஃப்ளோ உள்ள நல்ல பிசினஸோட ஸ்டாக் பிரைஸ் டெம்பரரி இஷ்யூஸ்னால குறையும் போது ஆவரேஜிங் டவுன் பண்றது டோட்டலி வேற ஸ்ட்ராட்டஜி. ஆனா இன்ட்ரின்சிக் வேல்யூவே இல்லாத ஒரு ஷெல் கம்பெனி ஸ்டாக் கீழே விழும்போது டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு நினைச்சு மேலும் ஷேர்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. இது எப்படி நடக்கும்னு ஒரு பிராக்டிக்கல் வியூ கொடுங்களேன். இப்போ 40 ரூபாய்க்கு ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 40,000. விலை 20 ரூபாய்க்கு வந்ததும் இப்போ 2000 ஷேர்ஸ் வாங்கினா நம்ம ஆவரேஜ் பையிங் பிரைஸ் குறைஞ்சிடுமே அப்படின்னு நினைச்சு இன்னும் 40,000 ரூபாய் உள்ள போடுவாங்க. 5 ரூபாய்க்கு வந்ததும் இன்னும் கொஞ்சம் வாங்குவாங்க. கடைசியில அந்த ஸ்டாக் 0க்கு செல்லும்போது அவங்க 40,000 ரூபாய் மட்டும் இழந்திருக்க மாட்டாங்க. ஆவரேஜ் பண்றேன்னு சொல்லி உள்ள போட்ட மொத்த 1 லட்சத்தையும் இழந்திருப்பாங்க. கரெக்ட். இந்த ஆவரேஜிங் டவுன் ஸ்ட்ராட்டஜி ஆனது ஒட்டுமொத்த நஷ்டத்தையும் பன்மடங்கு ஆக்கிடும். நாமே ரூல்ஸ் செட் பண்ணாத ஒரு கேம்ல விளையாடுறோம் and the operator always wins. இதுல இருந்து தப்பிக்க ஒரு கிளியரான வழி என்ன? அதனால தான் நான் எப்போதும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கோல்டன் ரூல் சொல்லுவேன். பிரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட். சூப்பர் ரூல். ரெவென்யூ இல்லாத ஒரு கம்பெனியின் 4 ரூபாய் ஸ்டாக் மலிவானதல்ல, அது கம்ப்ளீட்லி வொர்த்லெஸ்.
அதோட மதிப்பு 0. ஆனால் 1500 ரூபாய்க்கு விற்கும் இன்ஃபோசிஸ் அல்லது டிசிஎஸ் ஸ்டாக் உண்மையாகவே வேல்யூ அடிப்படையில் மலிவானது. ஏனென்றால் அதன் earnings, கேஷ் ஃப்ளோஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் உண்மையானவை. எக்ஸாக்ட்லி. ஒரு ஸ்டாக்கின் ஷேர் பிரைஸை மட்டும் பார்க்காதீங்க, அந்த பிசினஸோட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்னு ரீசர்ச் பண்ணுங்க. ₹4 அப்படிங்கிற நம்பரை பார்க்க கூடாது, அந்த கம்பெனி பின்னாடி என்ன ரியல் பிசினஸ் நடக்குதுன்னு பார்க்கணும். ஆமா, நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பெனி ஸ்டாக்ஸ் எப்படி ஆரம்பிச்சு, எப்படி ஆபரேட்டரோட வலையில சிக்கி, லிக்விடிட்டி ட்ராப்ல மாட்டி, ஆவரேஜிங் டவுன் மூலமா ரீட்டைல் இன்வெஸ்டரோட பணத்தை முழுமையா வைப் அவுட் பண்ணுதுன்னு ரொம்ப டீடைலா பார்த்தோம். Tell me in the comments which stock should I analyze next. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching this video. Please share your thoughts on this topic. Please consult a financial advisor. This content is for educational purpose only. உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக் நிஜமாவே ஒரு ரியல் பிசினஸ் பண்ற கம்பெனியா இல்ல யாரோ ஒரு ஆபரேட்டரோட லாபத்துக்காக உருவாக்கப்பட்ட வெறும் பேப்பர் கம்பெனியான்னு இன்னைக்கே உங்களை நீங்களே கேட்டு செக் பண்ணி பாருங்க. Stay informed. ஸ்டே சேஃப்.